அரே மச்சான் சொல்றா டே இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சின்ன தலை மீன்ஸ் லைக் சுரேஷ் ரெய்னா, சின்ன தளபதி மீன்ஸ் சிவம் தூபே. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிவம் தூபே ப்ரோ, யூ நோ இங்கிலீஷ் ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ரைட்? பட் ஐ நோ ஒன்லி தமிழ், ஸோ ஐ கான்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ தமிழ்லேயே பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் மதராச படம் நடிக்கும் போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்ட் ஏஜிஎஸ்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லையும் அவர் மேனேஜராக இருந்தார். அண்ட் எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சூரிங் கண்ணப்பன்லையும் மேனேஜராக இருந்தார். ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ். வாழ்த்துக்கள் ராஜ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை இங்கே பார்க்கறதுக்கு. இப்போ இதை மேனேஜர் வேலை பார்க்க எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே இவன் ப்ரெஸ்லாம் வந்தாச்சா இங்கே தேடிட்டு ஆளை காணும். அண்ட் இன்னொன்று டைரக்டர், அவரும் அப்படிதான் மான்கராத்தில் எங்களோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டீமு. அண்டு 3வது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபே வராருன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு வேற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமாக ஐபிஎல் டீம்ல இருந்து நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்படா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு, அதில் எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனால தான். ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிபிக்கல் ஒரு பூஜை இல்லை எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்ட் இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன் சிவம் துபேக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் தலை, சின்ன தலை, ஆறுச்சாமி பதிலா அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரியே சொல்கிறேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? Of course, yeah. தளபதி வந்து ஜடேஜா. He is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா, சின்ன தளபதி means சிவம் துபே. You know தளபதி here தளபதி means Vijay, is actor Vijay. So he is very big. He is like Dhoni. Super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are சின்ன தளபதி. Here after சின்ன தளபதி சிவம் துபே. ஸோ அவரும் இதில் நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸா இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். இது பாவனாக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும். அடுத்ததான் வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ இங்க போட போறாங்க. கண்டிப்பா நான் வந்து இதை நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னது நீங்க. இல்ல எனக்கும் ஆசைதான் அந்த மாதிரி ஒன்று வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்டையர் க்ரூ வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7 எப்படியாவது பிடிச்சிடலாம். ஓகேயாப்பா? ஓகேயா இல்லையா? And I done one movie with Harbhajan Singh, bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know, it's like அது நாங்க நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்க 2 பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபக்கூடம் பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, that same feel நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாங்களும் ஒரு படம் நடிச்சோம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா நீங்க என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாம அர்ஜுன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸா பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்றா டே இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அண்ட் ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவருன்றது கத்துக்கணும். 6 அடிக்க மட்டும் இல்ல, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் அவர்கிட்ட கத்துக்கணும். அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ், அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம் தான். ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்ட் சாக்ஷி, உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயரை இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன். வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமா பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதுல இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிவிக்க விட்டாரு. ஸோ நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ராஜ்ன்றவர். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரையும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா உங்கள் சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்கள் வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து
ஒரு பெரிய காசு இருக்கவங்க ப்ரொடியூசர் ஆகுது பெரிய விஷயம் இல்ல. பட் உண்மையிலேயே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கத்துக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆயிருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் இன்னொரு 10-20 நல்ல ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமா வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த்.